கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 9 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது மனதின் யுத்தங்கள். வசனம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 15 வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்று மின்னணு உபயோகப் பொருட்களை மின்சாரத்துடன் இணைக்கும் போது நாம் பயனடைகிறோம். இது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏறெடுக்கப்பட்ட கசப்பான முயற்சியின் விளைவு. தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் நிக்கோலா டெஸ்லா ஆகிய இருவரும் ஆண்டுகளாய் போராடி மின்கலத்திலிருந்து புறப்பட்டு விளக்கை ஒளிர செய்யும் நேரடி மின்னோட்டம் நல்ல வகையான மின்சாரத்தை கண்டுபிடித்தனர். டெஸ்லாவின் இந்த மாறுதிசை மின்னோட்ட கண்டுபிடிப்பு வீடுகள், அலுவலகங்கள் என்று உலகத்திற்கே பயன்படும் வகையில் அமைந்தது. இந்த மாறுதிசை மின்னோட்டமே அதிக தூரத்தை எளிதில் கடந்து மின்சாரத்தை பாய்ச்சும் ஞானமான ஒரு கண்டுபிடிப்பு என்று நிரூபிக்கப்பட்டது. சில வேளைகளில் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலிருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அதற்கு நாம் தேவனுடைய உதவியை நாடும்படிக்கு பவுல் அறிவுறுத்துகிறார். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று ஆலோசனை கூறுகிறார். அதற்கு பின்பு பவுலை வேதனைப்படுத்திய பிரிவினையை உண்டு பண்ணிய இரு தரப்பினரை குறித்து கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன் என்று தொடர்ந்து கூறுகிறார். நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் முரண்பாடான கருத்துக்கள் தோன்றும்போது சத்தியம் போதிக்கும் தேவனுடைய கிருபையையும் ஞானத்தையும் மூப்பர்களின் ஆலோசனையையும் ஜெபத்தின் வல்லமையையும் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருக்குள் ஒரே சிந்தையா இருக்க கடவும். உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் தேவனுடைய கிருபையையும் ஞானத்தையும் எவ்வாறு செயல்படுத்த போகிறீர்கள்? இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள ஜெபம் ஏன் முக்கியம்? சிந்தையில் அன்றாட நடக்கும் யுத்தங்களுக்கு முடிவில்லை. ஆனால் நமக்குள் இருக்கும் பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்போது யுத்தங்கள் சப்தமில்லாமல் முடிகிறது. ஜெபம். பிதாவே, பரிசுத்த ஆவியின் துணையோடு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.